Hello YouTubers, welcome to my channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது ஆன்லைன் வெப்சைட் ஒரு வெப்சைட்டை பற்றி. ஆன்லைனில் நிறையா அந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் பிக்சன்ஸ், அதே மாதிரி இன்பாக்ஸ் மணி, இதெல்லாம் உண்மையாலுமே நல்ல பெரிய வெப்சைட்ஸ். பட் யூஸ்லெஸ். இதெல்லாம் நீங்கள் ஒரு வருஷம் பூரா உட்காந்துருந்தாலும் உங்களோட தேடலும் மாதம் ஒரு $20, $30, $40 தான். ஒரு மாதத்துக்கே $90 தேடுறது தான் இல்லை கிட்டத்தட்ட அளவே. அதுக்கு மேலே இல்லைனா நானாக சம்பாதிக்கிறதே இல்லை. எனக்கு நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறது என்னென்னா இந்த ஃபைவருங்கிற வெப்சைட்டை பற்றி. ஃபைவருங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸ். அதாவது இப்போ உள்ள நவீன சேவைகளை தர என்ன மார்க்கெட் பிளேஸ் ஒன்று. இதுதான் ஃபைவரோட வெப்பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ணி வேணும் ஒரு கம்பெனிக்கு அப்படின்னா லோகோ டிசைன் கேட்டகரிக்குள்ள உங்களுக்கு இப்போதைக்கு லோகோ டிசைனர்ஸ் இருப்பாங்க. சரிங்க, எனக்கு பார்த்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே லோகோ டிசைன் பண்ணுறவங்க தான். இது எல்லாமே $5 நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்கள்கிட்ட. இந்த மாதிரி இப்போ எடுத்துக்கிட்டா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ வில் டிசைன் ஆசம் லோகோ இன் 8 hours ப்ளீஸ் certified அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு 8 hours ஒரு லோகோ நமக்கு செஞ்சு தருவாராம். அதோட சேர்த்து செஞ்ச ஃபைலையும், அதாவது அதோட பிஎஸ்டி ஃபைலாவோ இல்லாட்டி பிஎன்ஜி ஃபைலாவோ, பிஎஸ்டி ஃபைலாக தான் மாதிரி இருக்கணும், பிஎஸ்டி ஃபைலாவோ தருவாராம். அவர் செஞ்ச வேலைகளோட சாம்பிள்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கலாம். அவருக்கு முன்னாடி டிசைன் பண்ணி கொடுத்த சாம்பிள்ஸ் இதெல்லாம் அவர் பிஸ்னஸ் கார செஞ்சுருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இவர் என்ன பேக்கேஜ் வச்சுருக்காரு அப்படிங்கிறது. அதாவது இவருக்கு முதல் பேக்கேஜ் $5 பேசிக் பேக்கேஜ் ஒன்று, பேசிக் டிசைனிங் இப்போ ஸ்டாரிங் அப் அப்படின்னு போட்டிருக்காரு. 1 லோகோ இன் அப்படின்னு போட்ட எத்தனை பிக்சரில் 2000 பிக்சரில் ஒரு அழகான கிக்கொன்று செஞ்சு லோகோன்னு செஞ்சுருக்கு. கிக்கொன்று போட்டிருக்காரு எனக்கு. இது அவருக்கு இந்த கிக், அதாவது கிக்குங்கிறது இந்த இவர் செஞ்சு தரப்படும் தொழிலை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சின்ன வார்த்தை இருக்கும். இது வந்து இவர்கிட்ட இப்படி வேலையை செஞ்சுக்கிட்டவங்க கொடுத்துருக்க கமெண்ட்ஸ் இவரை பற்றி. இவர் அது கொடுத்துருக்க கமெண்ட்ஸ் இது பார்க்க போனீங்கன்னா இவர் 46,000 கணக்கு நான் வேலை செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படின்னா ஒரு டாப் செல்லர் ஒருத்தர். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி நிறைய திறமைகள் இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் நல்லா ஃபோட்டோஷாப்பில் ஏதாவது பண்ணிடணும், இல்லாட்டி ஒரு எக்ஸலில் அக்கௌண்டிங் செய்கிறது, டேட்டா என்ட்ரி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைன்னு கட்டாயம் ஏறலாம். ஸோ நிறைய திறமெல்லாம் இருக்கீங்க. அதே சமயம் பெருசாக வேலையும் இல்லாமல் வீடுகளிலே இருக்கிறவங்களும் இருக்கீங்க, குறிப்பாக கேர்ள்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் இதே மாதிரி வேலையை மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதில் ஆதாயமும் தரலாம். இப்படி சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில. ஸோ நான் என்னோட அக்கௌண்ட்டில் லாகின் ஆகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் என் அக்கௌண்ட்டில் லாகின் ஆகிட்டேன். இதுதான் என்னோடய அக்கௌண்ட். இதில் நான் எப்படி உங்களுக்கு காசு வரும்னு நம்ப வைக்கலாம் அப்படின்னா, நானும் இதில் நேற்று தான் சேர்ந்தேன். என்னோட பழைய அக்கௌண்ட் ஒன்று இருந்துச்சு, அது யாரோ ஹேக் பண்ணின்னு தான் நினைக்கிறேன். பாஸ்வேர்ட் திரும்ப வேலை செய்யலாம் 2-3 தடவை ட்ரை பண்ணதுக்கு. அதனால் அது திரும்ப எனக்கு அந்த அக்கௌண்ட்டை எடுத்துக்கே எல்லாம் போச்சு. ஸோ நேற்று தான் நான் இந்த அக்கௌண்ட்லேயே இந்த ஃபைவர் சைட்டுக்கே வந்து இந்த அக்கௌண்ட் நான் தொடர்ந்து சேர்ந்தேன். அதாவது ஜூலை மாதம் சேர்ந்த அன்னைக்கு எனக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சி வாசிக்கு. அந்த ஒரு ஆர்டரில் எனக்கு $5 கிடச்சி. அதில் $1 ஃபைவருக்கு போக $4 எனக்கு காசாக கிடச்சிருக்கு. அதை நான் தேவைன்னா என்னோடய பேப்பர் அக்கௌண்ட்டுக்கு இதுக்கு வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஃபோட்டோஷாப் ஸ்கில்லை நான் யூஸ் பண்ணுறேன் இந்த சைட்டுக்கு நான் வேலை செய்கிறதுக்காக. இப்போ மொதல் வேலை என்னென்னா, இந்த சைட்டுக்கு நீங்கள் ஒரு புது அக்கௌண்ட்டை திறக்குறீங்க. இதில் அக்கௌண்ட் திறக்கிறது வந்து ரொம்ப லேசான வேலை, எந்த ஒரு கஷ்டமான வேலையுமே இல்லை. சும்மா ஜாயின் கொடுத்துட்டு உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்னாலும் லிங்க் பண்ணலாம், இல்லாட்டியும் புது இமெயிலை அடித்து புது பாஸ்வேர்டை அடித்து வைக்க வேண்டியது தான்.
லாகின் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு நான் காட்டினேன். கொஞ்சம் வீடியோ க்ளோஸ் பண்ணி ப்ளே பண்ணுறேன். ஏன்னா அது லாகின் ஆக பாஸ்வேர்ட் எடுக்கணுங்கிறதுனால பாஸ்வேர்டு இங்கே நடிக்க டைம் இருக்குன்னு. ஓகே, லாகின் ஆகியாச்சு. இல்லை நீங்கள் லாகின் ஆனதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கு தேவைன்னா உங்கள்கிட்ட பேரை செலக்ட் பண்ணி பேரில் இருக்கிற பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலில் வேணுங்கிற அளவுக்கு எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட பாஸ்வேர்ட் செட்டிங்ஸ் அது இதுன்னு செய்கிறதுனா நான் செஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த செட்டிங்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன வேலை தான். ஸோ நீங்கள் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கிக் செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது கிக் நீங்கள் செய்யணும். எப்படி வச்சுக்கோங்க. இப்போ இவங்கெல்லாம் செஞ்சு போட்டிருக்காங்க. இந்த லோகோ டிசைனுக்கு செஞ்சு போட்டிருக்காங்க. நம்மளை காட்டின மாதிரி இந்த பிஸ்னஸ் கார்டுக்குன்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸை சொல்கிறதுக்காக ஒரு கிக் செய்யணும். நம்ம ஒரு கடைன்னு எடுத்துக்கிட்டால் கடையில் சாமானை வாங்கி போட்டு ஒரு போர்டை எடுத்து போடுற மாதிரி தான் வேலை. அதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது செல்லிங்கில் டிக்ஸ்ன்னு இருக்க ஆப்ஷனுக்கு போனால் அதில் இந்த மாதிரி பேஜ் வந்தால் ஃப்ரீ ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூ கிக் பண்ணணும்னு இருக்கும். நீங்கள் புது அக்கௌண்ட் திறந்தால் கரெக்டாக கிக் க்ரியேட் பண்ண சொல்லி அவங்களே கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். முதல்ல கிக்கோட டைப் இருக்கணும். ஐ வில்லுன்னு அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம மிச்சத்தை முடிக்க வேண்டியதான். ஐ வில் டூ எனி சாரி லோகோ செய்கிறது எனக்கு வராது. ஸோ நான் ஓகே, நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தருவேன். 24 ஹவர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கலாம். கிராஃபிக் டிசைனில் தான் நான் வேலை செய்கிறேன். என்னோடய கேட்டகரி என்ன கீழே இருக்குது அப்படின்னா ஃபோட்டோஷாப் எடிட்டிங் கீழே தான் இருக்குமே. ஸோ இந்த ஃபோட்டோஷாப் எடிட்டிங்லாம் செலக்ட் பண்ணோன்னே கிளியர் ஆப்ஷன் வருது. என்ன எடிட்டிங் டைப் பண்ணால் பேக்ரவுண்ட் ரிமூவ். ஃபைல் ஃபார்மேட்லாம் இதில் உங்களுக்கு என்னென்ன ஃபைல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு தரையிடணும்னு டிக் பண்ணிக்க வேண்டியது தான். இன்றைக்கி டெக்ஸ் அடிக்கணும். டெக்குனா அவங்க நம்மளை யாராவது இப்போ சர்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லோகோன்னு சர்ச் பண்ணேன் நம்மளோட கிக்கை காட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்ட்னால நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதை பற்றி போடலாம். ஃபோட்டோஷாப் கேட்டகரி இதெல்லாம் இருக்கிறதுனால ஃபோட்டோஷாப்னு தேடினாலே என்னோட கிக் வர்ற மாதிரி போடலாம். ஃபோட்டோஷாப்போட சேர்த்து கொஞ்சம் இன்னொரு சேர்த்துக்கோம். இதெல்லாம் பாப்புலராக தேடுறதுனால நம்ம விட்டு மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக 24ங்கிறத கூட நம்ம ஒரு யூஸ் பண்ணலாம். பட் நம்பர்ஸ் இல்லை ஏழாது 1 day அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுக்க வேண்டியது தான். எனக்கு இது முதல் வேலை. அடுத்தது இதுக்கு ப்ரைஸிங் பண்ணுறது. ப்ரைஸ் பண்ணுறதுனா நீங்கள் முதல்ல பார்த்த மாதிரி நான் இதை செஞ்சு தர்றேன், எனக்கு இவ்வளோ தந்தால் போதும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறது தான் ப்ரைஸிங்கிறது. அதுக்கு நீங்கள் எனக்கு இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். எனக்கு பேக்கேஜுக்கு ஒரு நேம் ஒன்று போட்டாச்சு. எனக்கு அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. எனக்கு டெலிவரி டைம் கொடுத்தாச்சு ஒரு நாளுக்கு. இதில் ரிவிஷன்ஸ்னால் நீங்கள் அப்படி தலையாது செஞ்சுட்டா எத்தனை தடவை நம்ம உங்களுக்கு அதை செஞ்சு தரலாம் அப்படிங்கிற ஆப்ஷன். இது அன்லிமிட்னு போட்டீங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி போட்டுங்க. உங்களுக்கு எத்தனை தடவை செஞ்சு தரணும், எத்தனை இமேஜுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னா அன்லிமிட்டில் தான் நான் எப்படி யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு தேவையானதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கும் டெக் பண்ணி வைங்க. உங்களால் ஒரு ஃபோட்டோ கமர்ஷியல் யூஸ்க்காக கொடுக்கணும் அப்படின்னா அதாவது காப்பிரைட்டோட அதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போட்டுக்கலாம். இதை போட்டு இந்த 3 பேக்கேஜும் தேவைன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு ஒரு பேக்கேஜ் போதும், ஏன்னா நான் டெமோ செய்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு கொண்டு போவோம். அடுத்ததில் உங்களுக்கு இந்த கிக்கை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதா தான் மெயின் வேலையாக இருக்கும். நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறது இன்னும் அது உங்கள் இஷ்டம். அந்த கிக்கை பற்றி நீங்கள் எப்படியா டிஸ்கிரைப் பண்ணலாம். நான் எனக்கு எதுவுமே எழுத போகிறதில்ல, சும்மா அந்த மாதிரி எதாவது டைப் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ஸோ அந்த மாதிரி ஏதாவது சும்மா டிஸ்கிரைப் பண்ணுறேன். அடுத்த பேஜுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸுங்கிறது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம். அப்படின்னா நீங்கள் அதை அவங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னா
அவங்க என்னென்ன உங்களுக்கு கொடுத்தா ஏனும் அப்படின்னு. உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லலாம், எனக்கு உங்கள் மெயில் ஐடி அனுப்புனீங்கன்னா நான் மெசேஜை போடுவேன் அப்படின்ட்டு. இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யணுமோ அதை பற்றி விவரமாக சொல்லிட்டு எனக்கு நீங்கள் சாரி அந்த வீடியோ ரெக்கார்டரில் சின்ன பிரச்சனை இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணதுனால 10 நிமிஷம் தான் கூடுதலாக ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஓகே, நம்ம இங்கே இருந்து பார்ப்போம். இந்த இடத்துல நீங்கள் தேவையான அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்களை போடுறதுனா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஆக்டிவ்னு கொடுத்துட்டு 7 கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு கொண்டு போகும். அடுத்த பேஜ் வந்து கேலரி. இதில் வந்து உங்கள் ஒர்க் சாம்பிள்ஸை போடணும். அதாவது நம்ம போட்டிருந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே தான் போடுறது. இது நீங்கள் சும்மா டக் அண்ட் ட்ராப்பும் பண்ணலாம், இல்லாட்டி ப்ரௌஸ் பண்ணியும் போடலாம். ப்ரௌஸ் பண்ணி போடுறேன்னா இப்போ ஏதாவது ஒரு ஒர்க்கை அப்படி போட்டுட்டிங்கன்னா ஓகே, அது 5 MB உள்ளதாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட சைஸில் இருக்குது, நான் அதை மறந்துட்டேன். அதை கட்டாயம் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவில் போடுவேன். 5 MB உள்ளதுன்னா ஓகே, இந்த மாதிரி சின்ன ஃபோட்டோ பார்த்து போட்டு விட்டிங்கன்னா போட்டுட்டு 7 கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு சேவ் ஆகும். அடுத்தது வந்து பப்ளிஷிங்கிற இடத்துக்கு போவோம், அதாவது 6வது ஸ்டெப். இதில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் நிறைய. உதாரணத்துக்கு ட்விட்டர், கூகுள் ப்ளஸ், வேறு ஃபேஸ்புக், இந்த மாதிரி எந்த ஒரு சோஷியல் மீடியாலையுமே நீங்கள் அந்த இதுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒன்று ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு வேலை பார்த்து மக்கள் உங்களுக்கு ஆர்டர் தரலாம். அப்படி இல்லாட்டி ஆர்டர் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படின்னா இதில் ஏற்கனவே இருந்த பழைய ஆப்ஷன் வந்து தான் எனக்கு இருக்கிற அந்த பயர் ரிக்வெஸ்ட்டுங்கிற ஆப்ஷன். இந்த பயர் ரிக்வெஸ்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாருக்காவது ஏதாவது வேலைன்னா அவங்க அதை போட்டுருப்பாங்க ஒரு பயர் ரிக்வெஸ்ட், எனக்கு இது செஞ்சு வேணும், யாரால் முடிஞ்சு செஞ்சு தரேன் அப்படின்ட்டு. அப்படி ஒரு நாளைக்கு இதில் 10 காட்டும். அந்த மாதிரி 10 காட்டுனுச்சுன்னா அந்த 10க்குமே நீங்கள் குயிக் கமெண்ட் கொஞ்சம் அடிக்கலாம். இப்போ நான் வந்து ஒன்று அனுப்பியிருக்கேன், ஐ கேன் டூ திஸ் சார், ஐ வில் டூ திஸ் ஜஸ்ட் இன் 1 hour, பிலீவ் மீ ஐ கேன் டூ திஸ், ப்ளீஸ் கிவ் மீ அ சான்ஸ் சார், ஐ ஹோப் யூ ஒர்க்ஸ் இன் அப்படின்னு போட்டிருக்கேன். இவருக்கு என்ன வேணா ஏங்கிற பீங்கிற ஃபோட்டோவையும் ஒன்றாக்கி வேணும், அது 2 ஹவர்களுக்கு வேணும் போட்டிருந்தாரு. அதுக்கு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜை போட்டேன். அப்படி எனக்கு அவர் சரின்னு சொல்லி அவர் வேலை எடுத்து நான் செஞ்சு கொடுத்தேன். அப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு சல்லி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலை, அது கட்டாயம் கிடைக்கும். சல்லி கட்டாயம் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த சைடு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே நல்ல சைட் ஒன்று. அப்படி உங்களுக்கு சக்ஸஸ் ஆனிச்சுன்னா எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் நினைக்கிறேன் சக்ஸஸ் ஆகிட்டு. இதை பற்றி மேலதிகமாக சவாலும் அப்படின்னா உங்களுக்கு எது சந்தேகம் இருக்குன்னா கட்டாயம் என்கிட்ட கேளுங்க, நான் கட்டாயம் தீர்த்து வைக்கிறேன். தேங்க்யூ. எனக்கு தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.